வணக்கம் நிகழ்ச்சி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை காந்தி நகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விளையாட்டு தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நெல்லை காந்தி நகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியின் விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ராணியண்ணா அரசு கல்லூரி முதல்வர் முனைவர் சுமிதா மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் பேராசிரியர் சேது ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தனர். இந்த விளையாட்டு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டெறிதல், வட்டெறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவ மாணவிகளின் ட்ரில் விளையாட்டுகளும் அற்புதமாக செய்து காட்டப்பட்டது. மாணவ மாணவிகளின் ட்ரில் விளையாட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பள்ளி தாளாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். தீபா செல்வகுமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று குழந்தைகளின் விளையாட்டு திறன்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அருமையான தினம் இன்று எங்கள் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் இன்று விளையாட்டு விழா அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ராணி அண்ணா மகளிர் கல்லூரியின் முதல்வர் திருமதி ஜே சுமிதா அவர்கள் தலைமை தாங்கி எங்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை ஹெச்ஓடி திரு எஸ் சேது அவர்கள் இன்று கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முதல், 2ஆம், 3ஆம் பரிசு வென்ற மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் மற்றும் மெடல்களை வழங்கியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள். மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் மற்றும் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து பேசி அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த விளையாட்டானது நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகிறது. சிறு வயதில் இந்த குழந்தைகள் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் அவுட்டோர்ஸ் வெளியிலே போய் அவங்க விளையாண்டால் தான் அவங்க ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனோ ஆரோக்கியம் கொண்ட ஒரு மாணவனாக உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம். இந்த எங்கள் பள்ளியானது இந்த விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாணவர்களுமே வாரம் 2 முறையாவது ஏதாவது ஒரு விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய உடற்பயிற்சியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டுக்கு திறனான பெற்றோர்களும் மாணவர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார்கள். இந்த விளையாட்டில் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று மிகவும் ஆர்வமுடன் பரிசுகளை வென்றார்கள். இதில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம்.